நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் கர்த்தர் படைத்த நாள். பாஸ்டர் மோசஸ் ஐயா அவர்களுக்கும் பாஸ்டர் டேவிட் அருண் ஐயா அவர்களுக்கும் வந்திருக்கின்ற மேடையில் வீட்டிருக்கின்ற அம்மா அவர்களுக்கும் கனத்துக்குரிய ஊழியர்களுக்கும் அமர்ந்திருக்கின்ற தேவ மனிதர்கள் அத்தனை பேரையும் ஆண்டவருடைய நாமத்தில் நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். தானியேல் 9:2 அது மட்டும் வாசிப்போம், அப்புறம் தெரிஞ்ச வசனங்களாக இருக்கும். தானியேல் 9:2. ஆமென். செய்து போதும். ஸோ தானியேல் புத்தகங்களை திறந்து குறிப்பாக எரேமியா தீர்க்கதரிசி உரைத்த உரைகளையும் 70 வருஷம் நிறைவேறியாயிற்று என்று புரிந்து கொண்டு காலங்களை புரிந்து கொண்ட ஒரு ஊழியக்காரராக, ஒரு தேவ மனிதராக, ஒரு பெரியாக ராஜரீகம் உள்ளவராக இருந்த தானியேல் சொல்கிறார், ஐ அண்டர்ஸ்டுட் when I opened the books. புத்தகங்களை திறந்தபோது நான் காலத்தை புரிந்து கொண்டேன். நம்மை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த காலத்தில் ஊழியர்களும் திருச்சபையும் நம்ம என்ன காலத்தில் இருக்கிறோம், என்ன தேசத்தில் நடக்குது, ஒன்றுமே தெரியாதவர்களாய் உணர்வுகளையே சார்ந்து போகிற ஒரு சமுதாயமும் ஒரு சமூகமும் அதோடு ஒட்டி போகிற ஒரு திருச்சபையுமாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் என்னை பொறுத்த மட்டும் நான் ஓரமாக ஒதுங்கி போகணுன்னு நினைக்கிறேன். ஆமென். ஏன்னா எனக்கே சில விஷயம்லாம் புரியல. ஆமென். நான் இப்படி நினைக்கிறேன், என்னுடைய வேலை 2 வேலையாக தான் இனி இருக்கணும். ஏன்னா இப்பொழுது எனக்கு வயது சரியாக 61 ஆக போகுது. 60 முடிஞ்சிச்சு, சீனியர் சிட்டிசன். ஆமென். 61 இந்த வருஷம் நான் பிரவேசிச்சிருவேன். அது எனக்கு ஒரு வகையில் வருத்தமாகவும் இருக்குது. என்னடா இப்போ தான் பிறந்த மாதிரி தெரியுது, அதுக்குள்ளே 61 ஆயிடுச்சு அப்படின்னு. அதனால் போன வருஷம் சொன்னேன், என் கேக்கில் நீங்கள் 60 போடாதீங்க, 20 போடுங்கன்னு சொன்னேன். நீங்கள் உங்களுக்கு வயசு குறைஞ்சிச்சான்னு கேட்டாங்க. குறையில. ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். ஸோ நான் இப்படி நினைக்கிறேன், ஆரோக்கியத்தோடு முழு பலத்தோடு என் முன்னாடி நான் சேவை செய்வதற்கு நான் விட்ட ஊழியங்கள், என்னுடைய ஊழிய பாதையில் நான் செய்து முடிக்காதவைகள் எல்லாத்தையுமே நான் திருப்பிக் கொள்வதற்கு என் முன்னே இருப்பது வரும் 10 வருஷம்தான், 70. அதுக்கப்புறம் பலத்தின் மிகுதியால் தான் 80. அது எழுதியவர் மோசே, அந்த சங்கீதம் 90. அவர் 120 வாழ்ந்திருக்கிறார். அது பரலோகம் போய் தான் அவரை கேட்கணும், ஏன் எங்கள் வாயில் அதை விட்டுட்டு நீங்கள் போனீங்க. ஆனால் அதுதான் உண்மை. ஸோ எல்கேஜிக்கு ஒரு பேக்கை தூக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு டே கொண்டு போய் அடியெல்லாம் கொடுத்து உள்ளே தள்ளுற ஞாபகம் இன்னும் எனக்கு இருக்கும்போது எனக்கு 61 அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஏற்றுக்கொள்ள இயலவில்லை என்றாலும் அதுதான் உண்மை. ஆமென். காலம் கடந்து போயிட்டே இருக்கு. டைம் இஸ் ஜஸ்ட் ஃப்ளைங். இப்போ தான் 1ஆம் தேதி கொண்டாடினோம், எல்லாரும் கூடி கேக்கெல்லாம் சாப்பிட்டு புது வருஷம் 2026. அதுக்குள்ளே ஜூன் முடிஞ்சு போகுது. ஜூன் பாதி வந்துட்டோம். சொல்லி முடிக்கிறது முன்னாடி 31 டிசம்பர் நீங்கள் 2024 நின்றுருப்பீங்க, 27 பிரவேசிக்க போகிறீங்க. சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே கண் முன்னாடி நடந்துட்டுருக்கு. சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் முடிஞ்சிடுச்சு. ஆமென். அதுவும் ஒரு ஆக்சிடெண்ட்டே நடந்திருக்கு. இப்படி சொல்லிக்கொண்டே போகக்கூடிய பல விஷயங்கள் திருச்சபையிலும் சமூகத்திலும் உணர்வுபூர்வமாக எழுச்சியோடு ஒரு வாலிப தலைமுறை எழுந்து வருகிற இந்த காலத்தில் ஊழியர்களாயிருக்கிற நம்ம என்ன காலத்தில் இருக்கிறோம் என்று புரியாமல் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஏதோ எழுந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் என்று போகிற காலம் போய் தானியேலை போல புத்தகத்தின் சுருள்களை திறந்து இந்த புத்தகத்தின் பக்கங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஆழங்கள் புரிந்து என்ன காலத்தில் இருக்கிறோம், கர்த்தர் தேசத்தில் திருச்சபையை சூழ்ந்து என்ன செய்கிறார் என்று புரிந்து கொள்கிற ஞானத்தையும் கிருபையும் எனக்கு தந்து, என்னுடைய வேண்டுதலெல்லாம் எல்லா பக்கத்திலும் என்னை இழுக்கிற எல்லா இழுப்புகளும் நின்று போய் எனக்கு ஒரு வேலை தான் இருக்கணும், அப்பம் பிற்பதும் வேதம் போதிப்பதும். ராமேன் சொல்வீங்கன்னு பார்த்தேன். அவ்வளோதான் என் ஊழியம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.
மற்ற எல்லா இழுப்பும் சீக்கிரம் என்னை விட்டு போயிடணும். ஆமென். சில நேரம் நம்மளை பாருங்கள், எல்லா பக்கத்துலையும் இழுப்பாங்க, எல்லாத்துலேயும் போட்டு இழுப்பாங்க. ஒரு வழி இல்லாமல் நம்ம எல்லாத்துலேயும் போய் நிற்க வேண்டிய நிர்பந்தம் வருகிறது. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, என்னுடைய மிச்சம் எனக்கு தெரில, கடவுள் 120 தந்தால் நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் என் முன்னாடி வேத பிரகாரம் பலத்தோடு இருப்பது 20 வருஷம்தான். அந்த 20 வருஷத்தில் இன்னும் நான் முடிக்காதவைகளெல்லாம் வேகத்தோடு முடிக்கிற கிருபையை கர்த்தர் எனக்கு தருவாராக. உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், எழுந்து உங்கள் ஊழியத்தை முடியுங்கள். ஆமேன். சொன்னவங்களுக்காய் நன்றி. ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன், எழுந்து உங்கள் ஊழியத்தை முடியுங்கள். இஸ் நோ மச் டைம் லெஃப்ட். ஆமேன். சுற்றிலும் ஒரு பெண்மணி கற்பம் தரித்து ரட்சகர் வானாதி வானங்களை படைத்த வார்த்தையாக இருந்த தேவன் பூமியில் பிறப்பு கொடுக்க போகிறாரு. சுற்றி இருந்த யாருக்குமே என்ன நடக்குதுன்னு தெரியாமலே ஒரு சமூகமும் உலகமும் அன்றைக்கு வாழ்ந்தது நமக்கு தெரியும். இயேசு பிறந்தார். பரலோகத்தினுடைய பரிமாற்றங்கள் பூமியில் நடைபெறுகிறது. ஆண்டவர் வருகிறார், தூதர் வருகிறார், பல விஷயங்கள் நடக்குது. யாருக்குமே ஒன்றுமே தெரியவில்லை. 30 வருடங்கள் ஒரு மனிதன் ஒரு ரபியாக வஸ்திரம் தரித்து வேதத்தை 30 வருடங்கள் இந்த பூமியில் சுற்றி திரிந்து நடக்கிறார். தச்ச வேலை செய்கிறார், கார்பெண்டர் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆக்சுவலாக கிரேக்க மொழியில் கார்பெண்டர் அல்ல, டெக்டோன் என்ற வார்த்தை, அப்படின்னா பில்டர்னு அர்த்தம். அனைத்தையும் கட்டக்கூடிய ஒரு பூமியில் நடக்கிறார். யாருன்னு தெரியாம, ஆமேன், ஒரு ஆணி அடிக்கிற தச்சனாக பார்த்து விட்டு இது யோசேப்பின் பிள்ளை அல்லவா என்று சொல்லி ஜனங்கள் ஓரம் நடந்தார்கள். ஒரு யோவான் ஸ்நாபகன் மட்டும் புரிந்து கொண்டு உரைத்த சத்தத்தோடு சொன்னார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி வருகிறார். He knew who Jesus was. தன் காலத்தில் தன் வயதில் என்ன நடக்குது என்ற அறிவுள்ளவராய் அவர் உரைத்த சத்தத்தோடு சொன்னார். ஆமென். நம்மை சுற்றிலும் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய பரிமாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. Something is happening in the spirit. நம்ம இன்னும் எவ்வளோ நம்ம கூர்மையாக கர்த்தருக்குள் வளர வேண்டும். நம்மை சுற்றி பல அசைவுகள், அரசியல் அசைவுகள், யுத்தங்கள், யுத்த செய்திகள், பல்வேறு மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதெல்லாம் பரலோகம் ஏதோ ஒன்றை இந்த பூமியில் செய்வதும் சொல்லுவதுமாய் இருந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் தெரியாதவர்களாய் ஒரு கூட்டம் விசுவாசிகள் மட்டுமல்ல, ஒரு கூட்டம் ஊழியர்கள், மன்னிக்க வேண்டும், இன்னைக்கு எங்க போனாலும் ஜனங்க, பொதுவான ஜனங்க, சபைக்கோ ஒரு கூட்டத்துக்கோ போகிறவங்க விரும்புவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், என் கண்ணீர் துடைக்கப்படணும், எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கணும். ஆனால் வேதத்தின் அறிவு பக்கம் திரும்புவதற்கு வாய்ப்பில்லை. நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது சயின்ஸ் எனக்கு பிடிக்காது, மேத்தமேட்டிக்ஸ் சுத்தமாக பிடிக்காது, ஜியாகிரஃபி அதுலேயும் பிடிக்காது, இங்கிலீஷ் மட்டும் பிடிக்கும். ஏன்னா அந்த டீச்சர் அழகாக கதை சொல்லுவா, அது கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும், போர் அடிக்காது. அதனால அந்த டீச்சரை மட்டும் பிடிக்கும், மற்ற எந்த டீச்சரும் எனக்கு பிடிக்காது. ஏன்னா அறிவுக்கு வேலை எங்க இருந்துச்சோ அதை ஒதுக்க தொடங்கினேன், உணர்வுக்கு எங்க இருந்துச்சோ அந்த பக்கம் திரும்பினேன் என்பது போல இன்னைக்கு திருச்சபை உணர்வின் பக்கமாக திரும்பி ஏதோ ஒரு பக்கமாய் போகுது. மன்னிக்கணும், நல்ல வேலைகள்லாம் இருக்கு, ஆவிக்குரிய வேலைகள் இருக்கு. ஒரு அறிஞர் இப்படி சொல்லியிருக்கிறார், பைபிளை சார்ந்து, எல்லா தலைமுறையை விட வேத அறிவு குறைஞ்ச தலைமுறை நம்முடைய தலைமுறையாம். ஆமென். இவ்வளவு நமக்கு ஆன்லைன் இருக்கு, சோசியல் மீடியா இருக்கு, எல்லாம் இருந்தும் வேத அறிவு குறைந்த ஒரு தலைமுறையாக இன்றைக்கு நம்முடைய ஊழியர்களும் விசுவாசிகளும் இருக்கிறார்கள் என்று ஒருவர் சொல்வதை கேட்டு வேதனை அடைந்தேன். ஒரு பக்கம் வெள்ளம் வருகிறது, வெள்ளம் வந்து தேசம் அழிய போகிறது. நோவா பேழையை கட்டுகிறார், சுற்றி இருந்த மன்னிக்கணும் ஒருவருக்கும் ஒண்ணுமே புரியல. ஆமென். சிரித்தார்கள், நகைத்தார்கள், சாப்பிட்டார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டாடினார்கள். ஆனால் ஒருத்தர் ஆணி அடிச்சிட்டு ஒரு பேழையை கற்றாரே, ஏன் எதற்கென்று புரிந்து கொள்கிற அறிவு சுற்றி இருந்த எவருக்கும் இல்லை, ஒரே ஒரு நோவாக்கு மட்டும்தான் இருந்துச்சு. மோசே என்ற ஒருவர் பிறந்தார். 2 வயது இருக்கும் பொழுது எல்லா ஆண் பிள்ளைகளும் சங்கரிக்கப்படுகிறார்கள் எகிப்து தேசத்தில். எல்லாரும் நினைக்கிறாங்க இது ஒரு அரசாங்க ஆணை. இது அரசாங்க ஆணை அல்ல, கர்த்தர் ஒரு பெரிய ஜாதியை விடுவிக்க போகிறார். அவங்க எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு கானானுக்கு கொண்டு போகிற திட்டங்கள் ஏற்படுகிறது. ஜனங்கள் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பர்வோனுக்கும் புரியாது, உலகத்துக்கும் புரியாது. ஆனால் புரிந்து கொள்கிற சில மோசேக்கள் இன்று இந்த கூட்டத்தில் எழும்புவாராக. இயேசு பிறந்தார். ஆமென். 2 வயது குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டது. ஏதோ ஒரு சட்டம் நடைபெறுகிறது என்றுதான் புரிந்தார்களே தவிர
ஒரு மிகப்பெரிய தேவாதி தேவன் கொல்லப்பட வேண்டும், ரட்சகர் இருக்கக்கூடாது என்ற சாத்தானின் கனவுதான் பூமியில நிறைவேறுகிறது என்று ஒருவரும் புரிந்து கொள்ளவில்லை. நம்மை சுற்றிலும் தீங்குகள் நடக்கும் போதெல்லாம் பரலோகத்தின் பரிமாற்றங்கள் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் நம்முடைய ஆவியை கூர்மையாக்குவாராக. புத்தகத்தின் சுருகளை திருப்பும் போது ஏன் எதற்கு இவைகளெல்லாம் நடக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுகிற ஞானமும் காலத்தை குறித்த அறிவும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. பைபிள் சொல்லுகிறது, ராத்திரியில் போய் தன்னுடைய துன்ப பாதையில் போகும்போது ஒரு கல்லில் சாய்ந்து உறங்கி, பைபிள் சொல்லுது, யாக்கோபு உறங்கி எழுந்த பின்பு இப்படி சொல்லுகிறான், கர்த்தர் இங்கே இருந்தார் என்பதை நான் அறியாமல் போனேன். ஆமென். அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறேன். பட் ஐ டிட் நாட் நோ அப்படின்றார். எனக்கு தெரியல, கடவுள் இங்க இருந்தார், அவருடைய பிரசன்னம் இங்க இருந்துச்சு, நான் அறியாமல் போனேன் என்று அங்கே ஒரு ஏணிப்படி உண்டாகி தூதர்கள் இறங்கினார்கள், ஏறினார்கள். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், காலங்களை புரிந்து செயல்படுங்கள். இனியும் ரொம்ப காலம் செல்லாது. எழுந்து உங்கள் ஊழியத்தை முடியுங்கள். ஆமென். தேசங்கள் வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்க்கிற நிறைய பேர் கலங்கி நிற்கிறார்கள். ஆமென். தோற்றத்தில் பார்த்தால் நமக்கு உதவி செய்கிறவர்கள் போல், நமக்கு சாதகமாய் இருக்கிறவர்கள் போலெல்லாம் தோற்றம் அளித்தாலும் அடித்தளத்தில் கிறிஸ்தவத்தினுடைய வேர்கள் பிடுங்கப்படுவதற்கு வேண்டிய எல்லா அசைவுகளும் உலகத்தின் எல்லா நாடுகளும் சாத்தான் ஏற்படுத்தி வருகிற இந்த தலைமுறையில் நான் நம்புகிறேன், தமிழ் மண்ணில் கர்த்தர் ஒரு அசைவை ஏற்படுத்துவாராக. திரளான ஊழியர்களை பெற்ற ஒரு மாநிலம் தாங்க தமிழ் மாநிலம். ஆமென். நம்ம இது அதிகமாய் ஜெபிக்கணும். பைபிள் சொல்லுகிறது, வசனம் எடுத்த நேரம் போக்கல, இசாக்காரின் புத்திரர் they were men that had understanding of times, காலங்களை குறித்த அறிவுள்ளவர்களாய் அவர்கள் இருந்தார்களாம். to know what Israel ought to do, இஸ்ரேல் என்ன செய்யணும் என்ற காலங்களை குறித்த அறிவு இசாக்காரின் புத்திரருக்கு இருந்துச்சு என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகையால் the heads of them were 200 and all their brethren were at their commandment. தங்க சகோதரலாம் தங்களுக்கு கீழிருந்து தலைமத்துவத்தில் அவர்கள் வருவதற்கு காரணம் இசாக்காரின் புத்திரர் காலங்களை குறித்த அறிவுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமென். நான் நம்புகிறேன், இந்த உலகம் பல அசைவுகளை காணுகிற, பல வீழ்ச்சிகளை காணுகிற, பல உணர்வுபூர்வமான ஒரு சமூகமாய் மாறிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் என் சத்தத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற சில ஊழியர்களை இந்த காலத்தில் கர்த்தர் வித்தியாசமாய் பயன்படுத்துவாராக. 102ஆம் சங்கீதத்தினுடைய 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவரீர் நீ எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் வந்தாயிற்று. Thou shall arise and have mercy upon Zion, and the set time to favor her has come. ரெண்டு வார்த்தை பயன்படுத்துறாரு. ஒன்று, தேவன் இறங்கி சீயோனுக்கு மனம் இறங்குவாராம். என் தேவன் மனதுருக்கத்தின் தெய்வம். ஆமென். ரெண்டாவது தயவு அப்படின்றார், தயை செய்வேன்றார். ரெண்டு வேர்டு யூஸ் பண்றார் இங்கிலீஷ்ல. ஒன்னு mercy, ஒன்னு favor. என் இரக்கத்தை முதல் பாராட்டுவாராம். என்னைக்கு திருச்சபை பக்கமாக கர்த்தர் தன் முகத்தை திருப்பி இரக்கத்தை பாராட்டுகிறாரோ, இரக்கத்திற்கு பின்னே எப்பொழுதுமே வருவது காருண்யம். ஆமென். அல்லது தயவு, அல்லது இங்கிலீஷ்ல ஃபேவர். தாவீது சொல்கிறான், கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யத்தை நீர் அவனுக்கு ஒரு கேடயமாய் வைக்கிறீர். ஆமென். எப்பெல்லாம் காருண்யம் வருதோ, எப்பொழுதெல்லாம் தயவு பைபிள்ல வருதோ, அப்பொழுதெல்லாம் இரக்கம் வருகிறது. ஆமென். நான் உங்களுக்கு ஒரு 100 வசனத்தை காட்டும், பட் நேரம் இல்ல. இரக்கம் எப்பெல்லாம் கர்த்தர் காட்டுறாரோ அப்பொழுதெல்லாம் தயவு கூடவே வருகிறது. இன்னைக்கு நான் ஜெபிக்கிற உங்க ஊழியத்தின் மேல் கர்த்தர் இறங்குவாராக, உங்க வாழ்க்கையின் மேல் கர்த்தர் இறங்குவாராக. அருண் அவர்கள் சொல்லும் போது சொன்னது போல ஊழியத்துல பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். நம்ம எத்தனை பேர் தெரியும், நம்ம எல்லாம் மனுஷங்க தான். ஆமென். ஒரு ஆமென். நீங்களாம் கடவுளுங்களோ? இன்னொரு வாட்டி, நீங்களாம் மனுஷங்க தான். நம்ம பைபிள்ல ஹீரோஸ் என்று அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் மனுஷீகம் உள்ளவர்களாய்த்தான் இருந்திருக்கிறார்கள். ஆமென். ஆனால் தெய்வீக செயல்களை செய்து ஒரு காலம் வந்த போது மிகப்பெரிய சாதனைகளை படைத்தார்கள். ஆமென். ஆனால் அவர்கள் எல்லோரும் மனிதர்கள் தான். நான் இப்படி சொல்லலாம், பேதுருவை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு அதிகாரத்தில் பயங்கரமா நின்று 16ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் சொல்றார், நீர் ஜீவிக்கிற தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு முழங்குகிறார். தெய்வீகம். ஆண்டவரே சொல்றார், இது மாம்சமும் ரத்தம் உனக்கு அறிவிக்கவில்லை, பரலோகத்தின் தேவன் இதை உனக்கு அறிவித்தார். 2-4 வசனம் தள்ளி போனா அவர் இயேசுவை கூட்டின்னு போயிட்டு, இயேசு நான் செத்துற போறேன், என்னுடைய மரணம் சீக்கிரம் ஏற்படும் என்று சொன்ன போது டீ கடை ஓரமா கூட்டின்னு போனார். அது பைபிள் இல்ல, நான் சேர்த்துக்கிட்டேன். கூட்டின்னு போய் இயேசுவை பார்த்து சொல்றாரு, சாவர வேலை எல்லாம் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு நல்லா இருக்காது அப்படின்னு இயேசுவை மிரட்டுறார் பேதுரு. உடனே பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பின்னாலே போ,
சாத்தானேன்னு சொல்றார். ஒரு நேரம் தெய்வீகத்தை சொல்றாரு, அடுத்த நிமிஷம் பேதுரு மனுஷிகத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு நேரம் தண்ணி மேல நடக்கிறார், ஆமென், அடுத்த நிமிஷம் சந்தேகப்படுகிறார். இயேசுவே அவனை பார்த்து அற்ப விசுவாசி அப்படின்னு கூப்பிடுறார், ரெபியூக் பண்றார், காயப்படுகிறார். சோ இப்படி திருப்பி கடைசி போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நேரம் சொல்றார், இவனுங்கெல்லாம் உம்மை கைவிட்டாலும் நான் உம்மை கைவிட மாட்டேன் அப்படின்னார். ஆண்டவரே சொன்னார், சேவல் கூவிடும் 3 வேளை நீ என்ன மறுதலிப்பேனார். சொன்னபடியே மறுதலிக்கிறான். ஆமென். திரும்பி ஆண்டவரை பார்த்து கசந்து அழுகிறான். மீண்டும் கர்த்தர் அவனை ரெஸ்டோர் பண்றாரு. இப்படி அவனுடைய வாழ்க்கை விழுந்து 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 வீழ்ச்சிகள் உள்ள மனுஷனாய் மீண்டும் செஞ்சதையே திரும்ப செய்யக்கூடியவர்களா இருந்திருக்கிறார்கள். ஏன்? நம்முடைய தகப்பனா இருந்த ஆபிரகாம், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்பாவை இறக்கவே கூடாது, ஆமென். நம்ம அம்மாவா இருந்த சாராள், ஆமென். 12ஆம் அதிகாரத்தில் அழைப்பு வருது, ஆமென். நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ. உடனே அவர் நம்புறார், விசுவாசிக்கிறாரு. அடுத்த அதிகாரம் வரும்போது சந்தேகப்படுறார், ஆமென். ஒரு நாட்டு வழியா போறாரு, வைஃப் சிஸ்டர் என்றார், ஆமென். என்ன கொன்னுருவாங்க, நீ மாட்டினாலும் பரவாயில்ல, நான் உயிரோடு இருக்கணும்ன்றாரு. எவ்வளவு தூரம் வீழ்ச்சி பாருங்க. அடுத்த அதிகாரம் வரும்போது திரும்பி அவர் கர்த்தரை நம்புறாரு. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அடுத்த அதிகாரம் வரும்போது திரும்பியும் அவர் வீழ்ச்சியை காணுகிறார். ஆபிரகாமுக்கும் சாராக்கும் குழந்தை பெறுவதற்கு தாமதமாயிற்று. ஒரு ஆகாரமாலும் ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறார்கள். மனுஷீகம் தெய்வீகம், மனுஷீகம் தெய்வீகம் என்று மாறி 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 அதிகாரங்கள் கடந்து போனாலும் கர்த்தர் அந்த ஆபிரகாமை பயன்படுத்தினார், தந்தையாய் மாறினார். இப்ப என்ன பார்த்து நீங்க கேக்குறீங்க, அப்ப நாங்க ஊந்துட்டே இருந்தா எங்களை பயன்படுத்திட்டே இருப்பாரான்னு? இல்லங்க, உயிர்ந்துட்டே இருப்பதற்காக நான் சொல்லவில்லை, ஆமென். மனுஷீகங்கள் நம்ம இருந்தாலும், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவன் பக்கமாய் முகத்தை திருப்பி தவறுகளை குறைத்து கொண்டு தவறுகளை அகற்றி கொண்டு விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறவமா இருக்க கிறிஸ்துவை நோக்கி நீங்க ஸ்திரமா ஓடினா கர்த்தர் உங்களை பூரணத்தில் வைப்பார். இல்லையா? சொல்லலையே நீங்க? எனிவேஸ், இதை எக்ஸ்ட்ரா சொன்னேன். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் வந்தாயிற்று. பைபிள் காலத்தை குறித்து ரொம்ப ஆழமா பேசுகிற, ரொம்ப நேரம் பேச வேண்டிய விஷயம். டைம் அண்ட் சான்ஸ், டைம், நேரங்கள், சமயங்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. லாசரு அழுது மரிச்ச போது இயேசு அழுதார். 2வது முறை எப்போ அழுகிறார்னா, எருசலேமே எருசலேமே கோழிதன் குஞ்சுகளை கூவி அணைக்குமா போல நான் உங்களை அணைக்க நினைக்கிறேன், ஆனா நீங்க என் நேரம் தெரியாமல் போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று கண்ணீர் விட்டு அழுதார். ஆமென். நேரங்கள் மிக விலையேற பெற்றது. எல்லாமே காலத்தால் தான் நடைபெறுகிறது. இப்பொழுது மதியானம், அடுத்தது சாயங்காலம், ஆமென். அப்புறம் ராத்திரி, திருப்பி காலை, ஆமென். இப்படி பைபிள் காலங்களால் தான் எல்லாமே இருக்கு. எல்லாமே காலங்களை சார்ந்தது, எல்லாமே காலங்களை சார்ந்தது. பிரசங்கியார் பைபிள்ல இப்படிதான் சொன்னாரு. நான் வசனம் எடுக்கல, நேரம் போது. இப்படி சொன்னார், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, பரலோகத்தின் கீழ் எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. ஃபார் எவ்ரிதிங் தேர் இஸ் a season அப்படின்றார். 2ஆம் வசனத்தை சொல்ல, பிறக்க ஒரு காலம் என்றால் மரிக்க ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம் என்றால் நாட்ட ஒரு காலம், அழ ஒரு காலம் என்றால் சிரிக்க ஒரு காலம். நீங்க துன்பத்தை கண்டீங்கன்னா நான் நம்புறேன் அடுத்த காலம் இன்ப காலம். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக இன்ப வருஷங்களை கர்த்தர் தருவார். ஒரு பெண்மணி கற்பம் தரித்தா 3 மாசத்துல அந்த குழந்தை பிறக்கக்கூடாது, ஆமென். 3 மாசத்தில் பிறக்கக்கூடாது, 9 மாதத்தில் தான் பிறக்கணும். 42 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகாம 3 மாசத்துல 2 மாசத்துல பிறந்துச்சுன்னா அது அழுகையா மாறிடும். அது தாய்க்கும் கஷ்டம், குழந்தைக்கும் கஷ்டம், குடும்பத்துக்கு கஷ்டம். ஆனா 42ல ஒழுங்கா பிறந்துச்சுன்னா வீடே கலகலப்பா மாறிடும். எல்லோரும் கைகள் ஏந்தி கொண்டாடுகிறார்கள். So timing is very powerful. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன், உங்க ஊழியத்தின் அடுத்த வெற்றியின் காலம் வந்தாயிற்று. குடுகுடுக்காரன் சொன்னால் நம்புவீங்க, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. கொல்ல ஒரு காலம் என்றால் உங்களை வாழ வைக்க ஒரு காலம் உண்டு, ஆமென். அழ ஒரு காலம் என்றால் நடனமாடவும் ஒரு காலம் உண்டு அப்படின்னு பிரசங்கி சொல்லுகிறார். அதுல எல்லாத்திலுமே அந்த வசனங்களை படிச்சு வந்தீங்கன்னா ஒன்னே தான் சொல்றார், காலம் 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 என்று பைபிள் சொல்லுகிறது, ஆமென். ஸோ ஆண்டவர் காலங்களை கொண்டுதான் மனிதனோடு இடைப்படுகிறார். நம்ம கையிலெல்லாம் ஒரு கேலண்டர் இருக்கு, என்னுடைய ஃபோனில் ஒரு கூகுள் கேலண்டர் இருக்கு, அதில் தான் என்னுடைய ஷெட்யூல் எல்லாம் மார்க் பண்ணுறேன். அந்த கேலண்டருக்கு கிரேக்க மொழியில் குரோனோஸ் என்று சொல்வார்கள். அந்த கேலண்டர் இப்போ இன்னைக்கு ஜூன் மாதம் 9ஆம் தேதி, நாளைக்கு 10ஆம் தேதி. இந்த கேலண்டரை மனுஷன் உருவாக்கினான். த கிரிகோரியஸ் கேலண்டர், ரோமன் கேலண்டர் அல்லது ஹீப்ரூ கேலண்டர் நமக்கு பைபிளில் தெரியும். இந்த கேலண்டர்லாம் மனுஷன் உருவாக்கினான்.
ஹீப்ரு வந்து சாயங்காலம் தொடங்கி காலை வரைக்கும் அப்படின்னு. இப்போ இன்னைக்கு இருக்கிற 365 நாள் கேலண்டரை நான் ஒரு நாள் 24 மணி நேரத்தை 12ஆ பிரிச்சுட்டு, அது ஒரு நாள் ராத்திரி ஒரு நாள் பகல் 4ஆ பிரிச்சுட்டேன்னா இப்போ எனக்கு 31 வயசு தான் ஆகும். எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னே தெரியல எனக்கு. ஸோ கேலண்டரை மனுஷன் உருவாக்கி 24 மணி நேரத்தை 24 வச்சிட்டேன். நான் அதை 12ஆ மாற்றிட்டு ஒரு கேலண்டர் உண்டாக்கிட்டேன்னு வைங்களேன், எனக்கு இப்போ 30 வயசு தான் ஆகுங்க. நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். ஸோ உடல் அல்ல முக்கியம், கேலண்டர் அல்ல முக்கியங்க, கர்த்தர் தருகிற பலன் தாங்க முக்கியம். ஏஜ் இஸ், ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number. ஆமென். இன்னிலிருந்து உங்க ஆரோக்கியத்தை நன்றாக கவனித்து, ஆமென், அந்த சுகரை ஓரம் கட்டி, ஆமென், வரல வர சர்க்கரையே தொடாம, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சோரை ஃபுல்லா எடுத்துருங்க, ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் எலியாவுக்கு எத்தனை வேளை சாப்பாடு கொடுத்தாரு? 2 வேளை தான். இப்போ நான் நல்லா சாப்பிடக்கூடிய ஆள், சாப்பாடு விரும்புகிற ஆள். இப்போ நான் 2 வேளை தான் சாப்பிட்றேன். என் மைண்ட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா 2 வேளை சாப்பிடும், பசி கொள்ளும், நம்ம நின்று கத்தணும். 6 சர்வீஸ் நடத்துவேன் ஒரே நாளில் சர்ச்சில். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் என் மைண்டு தானே புரிஞ்சு, ஏய் நீ என்ன பண்ணாலும் உனக்கு 2 வேளை தான் கொடுப்பேன்டா அப்படின்னு என் மைண்டுக்கு சொல்லி இப்போ 2 மீல் a டேக்கு வந்துட்டேன். எப்பயோ ஒரு வாட்டி தான் காலையில் சாப்பிட்றேன், மற்றபடி 2 வேளை. இப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், 1 மீல் a டே எனக்கு கொடுங்க, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் வாழ்நாள் முழுவதும். ஆமீனே வரல பாருங்க. பட் நான் நிறைய விஷயம் சொல்லணும். நம்முடைய கிட்னிக்கும், நம்முடைய லிவருக்கும், நம்முடைய பேங்க்ரியாஸுக்கும், நம்முடைய எல்லா உடல் முக்கியமான உறுப்புகளுக்கும் இந்த காலத்தில் ரெஸ்ட் தேவை, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஓயாம நீங்க சாப்பிட்டே இருந்தீங்கன்னா அது ஓயாம வேலை செஞ்சு 50லயே அது என்ன சொல்றேன், போதுண்டா சாமி என்னை விடுன்னு சொல்ற மாதிரி அது ரியாக்ட் பண்ண தொடங்குது. அதனால ஆகாரத்தை குறைச்சா ஆயுசு. 119 வருஷம் வாழ்ந்த ஒரு ஜப்பானிய மனிதரை பார்த்து கேட்டார், வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் லாங் லைஃப்? இவ்வளவு நீண்ட ஆயுசோடு நீ வாழ்ந்தாயே, உன் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சொல்ல, only 2 secrets. 1, I eat very little all the time அப்படின்னாரு. Number 2, I never said with my mouth I am tired. அவ்வளோதான், ஆமென் சொல்ல மாட்டீங்க. 1, நான் எப்போ சாப்பிட்டாலும் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன். 2, என் வாயால் நான் களைச்சு போனேன்னு சொன்னதே இல்லை என்றார். 119 வயசு வாழ்ந்திருக்கிறார். இது நேச்சுரல் ஃபெய்த், ஆமென். நேச்சுரல் ஃபெய்த்துக்கும் நேச்சுரல் ப்ரொசீஜருக்குமே அவ்வளோ இருக்குமா என்றால், நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்கள். ஹல்லேலூயா. ஒரு காக்கா வாய் அளவில் கொண்டு வரும் சாப்பாடை கர்த்தர் உங்களுக்கு காலை மாலை தருவாரா? ஆமீனே வராதுன்னு தெரியும். ஆல்ரைட், பைபிளை 2ஆ பிரிச்சிட்டார். ஒன்று குரோனோஸ், ஒன்று கைரோஸ். அது கால அட்டவணை, என்னுடைய கேலண்டர். இந்த கேலண்டர்ல எல்லாமே நாளைக்கு நாளானைக்கு அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஆனா 102:13 வாசித்தோமே, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலம். அந்த காலம் என்று பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் நம்ம பிரபலமாய் கேட்டிருக்கின்ற கைரோஸ் என்ற வார்த்தை. அந்த கைரோஸ் என்ற வார்த்தை தான் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது இங்கிலீஷ்ல அதனுடைய மீனிங் டிஃபைனிங் மூமெண்ட். அப்படின்னா ஒரு அழகான அருமையான பொற்காலம். ஒரு ஆமீன் சொல்லிடுங்களா அதுக்கு? இப்படி டிஃபைனிங் மூமெண்ட், பொற்காலம், நல்ல ஒரு காலம், எல்லாம் நல்லா நடக்கும் அந்த காலத்தில். அப்படிப்பட்ட காலம் இந்த 80 வயசு என்ற ஆயுளுக்குள் உங்களுக்கும் எனக்கும் கிடைப்பது ஒரு 5, 6 அல்லது அதிகபட்சம் 7 முறை தான் அப்படிப்பட்ட பொற்காலம் கிடைக்கும். அந்த காலங்களை யார் புரிந்து கொண்டு ஊழியத்தில், தொழிலில், வியாபாரத்தில், வாழ்க்கையில், குடும்பத்தில், சந்ததிகளில் செயல்படுகிறார்களோ அவங்கெல்லாம் வேற லெவல் போயிடுவாங்க. திரும்ப ஒரு வாட்டி உங்க அறிவிக்காய் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். கைரோஸ் என்று சொல்லக்கூடிய டிஃபைனிங் மூமெண்ட், ஒரு ஆச்சரியமான, எல்லாம் நலமாய் நடக்கக்கூடிய ஒரு காலம் என்று சொல்லுகிற காலம். ஒரு மனித வாழ்க்கையின் 80 ஆண்டுகளில் மேபி 5, 6 or maximum 7 times தான் ஒரு மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு காலம் பிறக்கும். அப்படிப்பட்ட காலம் வரும்போது யார் வேட்டியை மடிச்சு கட்டி, நம்ம ஊர் மொழியில் ஆமென், வீரத்தோடு, விசுவாசத்தோடு, பரிசுத்தத்தோடு, செதறாம, தீர்மானங்களில் செதறாம, ஆமென், நோக்கங்களில் செதறாம, மன உறுதியோடு, பயப்படாமல் இறங்கி தன் காரியத்தை செய்யறாங்களோ அவங்க வேற லெவல் போயிருவாங்க. நல்ல ஒரு அலையில சொல்லிடுங்க. அந்த காலத்தில் கடவுள் சிலதெல்லாம் நமக்கு சாதகமாய் செஞ்சு முடிப்பார். ஆமென். சொல்றார், நான் தேவரீர் சீயோனுக்கு இறங்குவேன், நான் இறங்கும் போது இன்னொன்று செய்வேன், நான் உங்களுக்கு என் காருண்யத்தை தருவேன். காருண்யம்னு ஒன்று உங்க மேல வந்துச்சுன்னா புழுவை எடுத்து வாழ வச்சிரும்.
குப்பை எடுத்து கோபுரத்துல வச்சிரும், தாள கடக்கிறவனை தூக்கி எடுத்து ராஜரீகத்துல வச்சிரும், ஆடு மேய்க்கிறவனை எடுத்து ராஜாவாய் வச்சிரும். அதனால்தான் தாவீது சொன்னான், தேவரீர் நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யத்தை அவனுக்கு ஒரு கேடயமாய் வைக்கிறீர். இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிற உங்க மேல கர்த்தருடைய தயவு வந்து இறங்குவதாக, காருண்யம் வந்து இறங்குவதாக. ஹல்லேலூயா. சமயம் பயன்படுத்தியவர்களெல்லாம் இந்த பூமியில் மிகப்பெரிய உயரங்களில் இன்றைக்கு இருக்கிறார்கள். உங்களை சாதாரண உற்சாகப்படுத்துற, மேபி ஒரு சின்ன இடத்துல இருக்கலாம், பெரிய இடத்துல இருக்க, எனக்கு தெரியாது. எங்க நீங்க இருந்தாலும் யார் உங்க காலம் என்று புரிந்து கொண்டு அந்த காலத்தின் நீளம் ஆழம் அகலத்தினூடே விசுவாசத்தோடு நடந்து செயல்களில் நீங்கள் உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கண்டிப்பா உயர்த்திடுவார். இல்லையா? நீங்க உட்கார்ந்து ஆமேன் பாஞ்சாங்கம் பேசி கதை சொல்லி அவங்க உங்களை குறை சொல்லி, மாறாவின் தண்ணீர் கசந்த மாறா என்று கசந்து, நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தால் வெள்ளரிக்காவும் ஆமேன் வெள்ள பூண்டும் வெங்காயமும் மத்தி மீனும் சாப்பிட்டிருப்போமே என்று மோசே கிட்ட குறை சொல்லி வாழ்ந்தது போல நீங்கள் குற்றத்திலும் குறைவிலும் மன கிளேசத்திலும் வாழாமல் மனம் சந்தோஷமாய் வைத்துக்கொண்டு இன்னும் ஒரு காலம் உங்களுக்கு உதித்து வருகிறது. இன்னொரு வாட்டி இன்னும் ஒரு காலம் உங்களுக்கு உதித்து வருகிறது. சக்கரம் சுழண்டு வரும்போது இந்த முறை நீங்க உஷாராயிருங்கள். ஆமென். எழுந்து பிரயாசப்படுங்கள். ஆமென். விசுவாசத்தோடு செயல்படுங்கள். கர்த்தர் செய்யும் காரியங்கள் பலத்ததாயிருக்கும். ஆமென். பெதஸ்தா என்ற ஒரு குளம் இருக்கு. அந்த குளம் இவ்வளவுதான் இருக்கும், இந்த புல்பிட்ல இருந்து இவ்வளவு தூரம் இருக்கும், அவ்வளவுதான் அந்த குளம் இருக்கும். பெரிய ஆறெல்லாம் கிடையாது, மரீனா பீச் எல்லாம் கிடையாது. பெதஸ்தா குளம் ஒரு சின்ன குளம், ஜஸ்ட் லைக் திஸ் புல்பிட், அவ்வளவுதான் இருக்கும். 5 மண்டபங்கள் சுத்தி திரள் வியாதியஸ்தல் இருப்பார்கள். வருஷத்தில் ஒரு நாள் அந்த குளம் கலங்குமாம். அந்த குளம் கலங்கும் போது யார் முதல்ல குதிக்கிறாங்களோ, யார் முதல்ல உள்ள இறங்கிடுறாங்களோ அவர் வாழ்க்கை வேற லெவல். அவர் அந்த இடத்தை விட்டு போகும்போது தலை குனிஞ்சு வந்தவன் தலை நிமிர்ந்து போவான். ஆமே, நடக்க முடியாமல் வந்தவன் நடந்து போவான். காரணம், அந்த நேரத்தில் கலக்கும் நேரத்தில் குதிச்சான். அது கூட ஒருத்தர் இப்படி சொல்றாரு, வருஷா வருஷம் பண்டிகை நடக்கும் போது அப்ப இயேசு சின்ன பையனா, நீங்க வேற வெளியே சொல்லி நான் ஏதோ சொன்னேன்னு சொல்லிட்டு போறீங்க. இயேசு கூட்டிட்டு போற கைப்பிடிச்சு மரியாளு. அப்ப இயேசு எப்பவுமே அந்த பெதஸ்தா குளத்தண்டு வரும்போது இப்படின்னு வராம். ஆமே, பண்ணோன்ன குளம் ஒரு கலங்குமாம். ஆமே, ரெஃபரன்ஸ் கேட்காதீங்க. ஆமே. பட் எல்லா வருஷமும் ஒரு நாள் தூதன் வந்து குளத்தை கலக்குவான். யார் முதலில் குதிக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஒரு மனுஷன் அந்த கரையில எத்தனை வருஷம் கிடந்தாங்க? 20, 30, 35, 38 வருஷம் ஒரே நிலையில், எந்த வெற்றியும் இல்லாமல், எந்த முன்னேற்றமும் இல்லாமல் ஒரே நிலையில் கிடக்கிறார். காரணம் என்ன? குளம் கலக்கப்படுகிற நேரம். இருக்கீங்களாங்க? ராமன் சொல்வீங்கன்னு பார்த்தேன். குளம் கலக்கப்படுகிற நேரம் வரும்போது யாரோ ஒருத்தர் உள்ள போயிடறாங்க. ஆனா இவர் அந்த நேரத்தை ஒரு நாளும் பயன்படுத்த வாய்ப்பே கிடைக்கல. நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னா, இதுதான் குளம்னா விளிம்பிலே படுத்து கிடந்திருப்பேன். ஆமேன். அங்கேயே படுத்து அங்கேயே சாப்பிட்டிருப்பேன். அந்த கலங்கும் போது என்னை இவர் தூக்குவாரா, ஐயா வந்து தூக்குவாரா, அம்மா வந்து கை பிடிச்சி இழுப்பாங்களா, நானே உருண்டு விழுந்துருவேன். இட்ஸ் சோ நியர், அவ்வளவு கிட்ட தான் உருண்டு விழுந்திருக்கலாம். ஆனா அவர் அங்க தூரமா அங்க படுத்துக்கிட்டு எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அப்படியும் என் ஆண்டவர் காருண்யம் உள்ள தேவன் அவனை சந்தித்ததனால் தான் அவன் வாழ்க்கை உயர்ந்தது. ஒரு அலையில சொல்லிட்டீங்களே, எத்தனை நம்புறீங்க? உங்க காலம் வரப்போகுது. உங்களுக்குன்னு ஒரு சமயத்தை கர்த்தர் தரப்போகிறார். பிரசங்கி 3:11 இப்படி சொல்றார், he has made everything beautiful அப்படின்றார் இங்கிலீஷ் பைபிள்ல. அவர் அனைத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். தமிழ்ல, இங்கிலீஷ்ல he has made everything beautiful. எல்லாரும் ஒரு வாட்டி சொல்லுங்க, பியூட்டிஃபுல். அது சொல்லும் போதே வாயில பியூட்டியே இல்லை பாருங்க. நல்லா சொல்லுங்க, பியூட்டிஃபுல் அப்படின்னா அழகுபடுத்துவாராம் வாழ்க்கையை. ஊழியத்தை அழகுபடுத்துவார், ஆலயத்தை அழகுபடுத்துவார், எதிர்காலத்தை அழகுபடுத்துவார், சந்ததிகளை அழகுபடுத்துவார். எப்பங்க? கர்த்தருடைய சமயம் வரும்பொழுது. எதுவுமே நம்புறீங்க? உங்க சமயம் வருதுங்க. உங்களுக்குன்னு ஒரு காலத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். ஸோ தெய்வீக ஆழங்களோடு கர்த்தர் நடத்துகிற அந்த பங்கு ரொம்ப முக்கியம். 90ஆம் சங்கீதத்தை மோசே தான் எழுதினார் என்று வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள். அவர் இப்படி எழுதினார், 12ஆம் வசனம், teach us to number our days that we may apply our hearts to wisdom. எங்கள் நாட்களை எண்ண எங்கள் இருதயத்துக்கு ஞானம் தாங்கன்னு கேட்கிறார். அப்போ நம்ம நாட்களை நம்ம எண்ணணுங்க. ஆமென். இந்த இடத்துல நிறுத்தி ஒன்று, இந்த பர்த்டேக்கெல்லாம் போகும்போது நான் பேசுவது வழக்கம், அது உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா.
மனித வாழ்க்கையை பைபிள் 3 பிரித்து காமிச்சிருக்கு. யாரை பிரித்து காமிச்சதுன்னா, மோசே. அவருடைய வாழ்க்கை 120 வருஷம். நமக்கு அவ்வளோ கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. கிடைச்சா முதல் சந்தோஷப்படுற ஆள் நான். ஆனால் கட்டில் படுத்து எனக்கு இப்படிலாம் வேணாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்லா நடந்து குதிச்சு வர்ற மாதிரி இருந்தால் ஓகே, இல்லைனா எனக்கு வேணாம், நான் 80லே போயிடுறேன், இல்லை எப்போ என்ன எடுத்தாலும் ஓகே. ஐ நீட் ஹெல்த் அண்ட் லாஞ்சவிட்டி, ஆரோக்கியமும் ஆயுஷும் வேணும். மோசே வாழ்க்கையை 3 பிரிச்சிடலாம். முதல் 40 வருஷம் கடவுள் அவனை அரமனையில் படிக்க வச்சு அறிவு ஞானம் சகல கலையிலும் வல்லவனாய் கர்த்தர்வனை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். ஒரே ஒரு குற்றம் செய்கிறார், ஒரே ஒரு தீர்மானம் தவறாக எடுக்கிறார். வைராக்கியத்தால் செஞ்சாலும் நேரம் தப்பி செய்கிறார். அந்த ஒரு தவறு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு வாசல்ல பிரவேசிக்கிறதுக்கு 10 நாள், அதை விட்டு வெளியே வர்றதுக்கு 20 வருஷம். கேட்காத மாதிரி நடிக்கிறீங்களே. இன்னொரு வாட்டி, ஒரு தேவையில்லாத வாசல்ல பிரவேசிப்பதற்கு 10 நாள், அதை விட்டு வெளியே வர்றதுக்கு 20 வருஷம் கூட ஆகும், 25 வருஷம் கூட ஆகும். அதனால ஒரு மனித வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயிப்பதே உங்க சாய்ஸ், மங்கையர் சாய்ஸ், உங்க தீர்மானம், முக்கியமான தீர்மானம்னு வரும்போது முழந்தால் படியிட்டு காலத்தையும் சமயத்தையும் கிருபத்தையும் காருண்யத்தையும் தேவ சத்தத்தையும் கேட்காமல் நீங்க காலை வைக்காதீங்க. ஆமென். சில விஷயங்கள், சில ஊழிய விஷயங்களை நான் அழைச்ச போது அவசரத்தில், சின்ன பையன் பாருங்க, குதிக்கணும், ஓடுற பாம்பை அடிக்கணும், அப்படி வயசுல போயிட்டு எது கூப்பிட்டாலும் அதில் போய் அதுல மாட்டின சில விஷயங்கள்ல வெளியே வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுங்க? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நோவாவுக்கு தெரியும், வெட்டாந்தரை ஆயிடுச்சு, மழை நின்று போயிட்டு பூமி காஞ்சிடுச்சுன்னு நோவாவுக்கு நல்லா தெரிஞ்சும் நோவா பேழையின் கதவை திறக்கவில்லை. ஏன்னா பேழைக்கு உள்ள போன்னு சொன்னவரு நீ வெளியே வான்னு சொல்ற வரைக்கும் நோவா வெளியே வரலங்க. சொல்ல மாட்டீங்களா? காலம் ரொம்ப வெளியேற பெற்றது. முதல் 40 வருஷம் உங்க வாழ்க்கை, முதல் 40 வருஷம் பிரிப்பரேஷன், கல்வி ஞானம் அறிவு புத்தி பிரகாசம் எல்லாம் கொடுத்தார் மோசேக்கு. சகல கலையிலும் வல்லவனாய் உருவானான். அடுத்த 40 வருஷம் ஒரே ஒரு தப்பு செய்கிறான், ஒரே ஒரு எகிப்தியனை கொன்று விடுகிறான். 40 வருஷம் மீதியான வனாந்தரத்தில் மாமனாறு நாடுகளை மேய்த்து கொண்டு எந்த மனிதரோடும் சாவகாசம் இல்லாமல் 40 வருஷம் சுற்றி திரிந்தார். இப்ப 40 + 40 எவ்வளவு ஆச்சுங்க? முடிஞ்சது கதை. ஆமென். ஆனால் மோசேக்கு தாங்க அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். நான் 80வது வருஷத்தில் முற்செடியில் வந்து கர்த்தர் சந்தித்து மோசே மோசே என்று கூப்பிட்டு அவனை மீண்டும் எகிப்துக்கு அனுப்பி அவனுக்கென்ற ஒரு அசைன்மெண்ட்டை 80வது வயதில் கொடுத்தார். ஆமென். அந்த பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்குமா இல்லையா என்று தெரியாததனால் அந்த 3ஆய் பிரிக்கிறத விட்டுட்டு உங்க வாழ்க்கையை நான் இன்னைக்கு 4ஆ பிரிக்க போறேன். இருக்கீங்களா? 0 தாயின் கருவிலிருந்து 25 வயசு வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மார்னிங். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 12 மணி ஆகுதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, இன்னும் மார்னிங்ல இருக்கிறோம். ஆமென். குட் மார்னிங் பாஸ்டர்ஸ், குட் மார்னிங். மார்னிங் ஸ்டேஜ் அது முதல் 25 வயசு. நம்ம பிள்ளைங்கள் அங்க இருக்காங்க. முதல் 25 யார் பயன்படுத்தி கொள்கிறார்களோ, நல்லா படிக்கிறாங்களோ, ட்ரக்குக்கும் கஞ்சாக்கும் திரும்பாம இதுல உழாம முடி எப்படி வெட்டாம ஒழுங்கா வெட்டி, ஆமென், நேர்நிலையோடு படித்து கல்லூரி சென்று மங்களமான வாழ்க்கைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி முதல் 25 காலை வேளையை யார் பயன்படுத்தி கொள்றாங்களோ அவங்க எதிர்காலம் பிரகாசம். முதல் 25 கெடுத்தவன் எவனும் பின்பு எழுந்து வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். முதல் 25ல நம்ம சந்ததியெல்லாம் மீண்டும் பிறந்த ஞானசானம் எடுத்துடணும். கர்த்தருடைய வீட்டில் நாட்டப்பட்டு இருக்கணும். அடுத்த ஸ்டேஜ் சொல்றேன், 26ல இருந்து 50. ஆமென். எத்தனை பேர் அதில் இருக்கீங்கன்னு தெரியல, கை விரும்பினா காட்டலாம். ஆமென். பரவாயில்ல, 50க்குள் நிறைய எல்லா செகண்ட் ஸ்டேஜ் தான் இருக்கீங்க. Blessed are thou. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இது என்ன ஸ்டேஜ் தெரியுமாங்க? மத்தியானம். இன்னும் 5 நிமிஷத்துல 12 மணிக்கு அந்த முள்ளு வந்துச்சுன்னா மத்தியானம்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா சூரியன் உதித்து வந்து மேல நிக்குது. ஆமென். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் மிக்க சமயம், எதையுமே சாதிக்கிற நேரம். ஆமென். எதையுமே சாதிக்கிற காலம் 26ல இருந்து 50. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்லா படிச்சிட்டீங்க, பைபிள் ஸ்கூல் போயிட்டீங்க, பைபிள் எல்லாம் ஓரளவுக்கு அலசி பார்த்துட்டீங்க, அதன் கிருபை பெற்றுக்கொண்டீங்க, வேத ஆழம் புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களை 25ல ரெடி பண்ணி நல்ல ஒரே ஒரு பொண்ணை, ஆமென், கல்யாணம் பண்ணி, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 26ல இருந்து 50க்குள்ள அந்த மங்களத்தில் பிரவேசித்து அடுத்த 25 வருஷம் 50 வரைக்கும் உழைப்பு, ஊழியம், உண்மை, செல்வ நிறைவு, சம்பாத்தியங்கள், களஞ்சியம், சாதிக்கும் திறன், உழைப்பு, இது ஒண்ணுமே ஆமீன்லாம் வரமாட்டீங்க. அதுல உண்மையா இருந்துட்டீங்கன்னா ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 50வது வருஷத்துல உங்க மினிஸ்ட்ரி வேற லெவல் இருக்கும்.
ஃபர்ஸ்ட் ஸ்டேஜையும் கோட்டை விடாதீங்க. செகண்ட் ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நீங்க எல்லாத்தையும் சாதிக்கிற பலன் உள்ள வயது. ஆமென். 26 to 50. ஆமென். அதுல எவ்வளவு சாதிக்கிறீங்களோ அது உங்களை நீண்டதொரு காலம் உங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கும். உங்க சந்ததியின் சந்ததிகளுக்கெல்லாம் அஸ்திபாரம் அமைத்து செல்வத்தையும் களஞ்சியத்தையும் ஊழியத்தையும் நடையும் சீஷத்துவத்தையும் பிள்ளை தத்துவம் எல்லா தத்துவத்தையும் ஆமென் புரிந்து நடந்து உயர்ந்து சாதித்து முடிக்கிற வயது 26 to 50. நான் பேசுறது யாருக்கா புரியுதா? மூணாவது ஸ்டேஜ் இன்னும் ஒரு, நான் இப்போ மீட்டிங் எல்லாம் போயிட்டு சாயங்காலம் எங்கள் சர்ச்சில் மீட்டிங் இருக்கு, 5 மணிக்கு வரும் பாருங்க. அப்போ தான் சொல்லுங்க, சூரியன் என்ன செய்தான்? அஸ்தமிக்குது. சன் செட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இருள் வருது, லைட்டாக மங்குதுன்னு அர்த்தம். நான் கல்லூரி போகும்போது சீப்பு தலைமுடிக்குள்ள போகாது, இப்போ சீப்பே தேவையில்லை. பெலன் குறைகிறது. முன்னாடியெல்லாம் 3 hour நிற்பேன், ஓடுவேன், குதிப்பேன், சாதிப்பேன், அப்படி பாட்டு பாடுவேன். இப்போ ஐயா சொன்னார், வர்ஷிப் பண்ணுங்க ஐயா, வேற யாரை பண்ண சொல்லுங்க, நான் பேசிட்டு போயிடுறேன். ஏன்னா என்ன செய்யுது? பெலன் குறைகிறது. இட் இஸ் த தேர்ட் ஸ்டேஜ். சாயங்காலம் 51 to 75, 51 to 75. நான் அந்த மதிப்புக்குரிய வயதில் இருக்கிறேன். 50க்கு மேல இருக்கிற யாரா இருந்தா கை உயர்த்துங்க பார்க்கலாம். பாக்கியசாலிகள், நல்லா இருங்க. ஆமென் சொல்ல மாட்டேன் ஐயா, உங்களை பார்த்தா 17லயே தெரியுது. 51 to 75 is the third stage or the evening stage of life. Amen. Hallelujah. முதல் 2 ஸ்டேஜை நல்லா வாழ்ந்துட்டீங்கன்னா 51 to 75 தெரியுமாங்க? சந்ததிகளை உருவாக்குவது. ஒரு லெகசின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நான் முன்னாலே போனா நீங்க பின்னாலே வாங்கன்னு ஒரு தலைமுறையை உருவாக்குகிற வயது 51 to 75. நம்ம குடும்பத்தில் நம்ம சந்ததி மட்டுமல்ல, ஊழியத்தின் சந்ததிகளை, பவுல்கள் திமோத்தேயுக்களை உருவாக்கி நிறுத்துகிற வயது. அவர்களை நிறுத்தி ஊழியத்தில் பயன்படுத்தி சமுதாயத்திற்கும் சபைக்கும் பாத்திரவான்களை உருவாக்குகிற வயது 51 to 75. அன்னைக்கு நீங்க அசைய மாட்டீங்க, கலங்க மாட்டீங்க. ஏன்னா முதல் 50 நல்லா வாழ்ந்துட்டீங்கன்னா உங்க களஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் தத்தளிக்க மாட்டீர்கள், நீங்கள் தேவைக்கு திண்டாட மாட்டீர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்க. சரி, முடிச்சிடும், நேரம் நமக்கு இல்லை. 4வது ஸ்டேஜ் சாயங்காலத்துக்கு அப்புறம் என்ன வருதுங்க? இரவு. இரவு வந்தால் என்ன செய்கிறோம்? இப்போ வீட்டுக்கு போய்ட்டு கதவை என்ன செய்கிறோம்? பூட்டிக்கும். எல்லாம் அமைதி ஆகிடும். நல்ல ஒரு ஈஸி சேரில் நல்ல காலை நீட்டிட்டு டிவியை போட்டு, வேற யார் வர்ஷிப்பும் கிடைக்கலாம், ஜேக்கப் கோஷி வர்ஷிப். ஆனால் 76 4வது ஸ்டேஜ் 76 பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப பயம், பாடுறதுக்கே பயம். பாடினா போயிரோமோ அப்படி. எங்க சேர்ச்சில் இந்த பாட்டு பாட முடியாது. ஒரு பாட்டு இருக்கு, நேரா ஓடி வந்து சொக்கா போச்சு, இன்னொரு வாட்டி அந்த பாட்டு பாடினேன். ஏன்னா அதுக்கு பயம், அது பாடினா முடிஞ்சிடும் அப்படின்னு. அது சாவு பாட்டு கிடையாது, அது நம்பிக்கையின் பாட்டுங்க. பட் 76 to அந்த பெட்டியில நம்ம படிக்க வைக்கிற அந்த நாள் வரைக்கும், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இரவின் நேரம், சந்ததி நல்லா இருக்கு, பேரனுங்க நல்லா இருக்காங்க, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சீயோன் இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், எருசலேமின் வாழ்வை காண்பாய், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்குண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்று காலை நீட்டி உட்கார்ந்து மன சந்தோஷத்தோடு, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தாவே என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை எனக்கா இவ்வளவு கிருபை என்று சந்தோஷம் பூத்து பாடிக்கொண்டு வாழ்ந்து, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பரலோகத்தின் அழைப்பு வரும்போது, ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு என்ற நாள் என்னை அழைக்கும் போது, ஐயோ போனோமா, நெஞ்சடிக்குது, படபடுக்குது, ஒன்னும் படக்காது, ஆமென் சொல்ல மாட்டேன். அவர் கூப்பிடுறார், நான் போகிறேன். பிள்ளைங்க சந்ததிங்களை கூப்பிட்டு சொல்றேன், இவ்வளவு நாள் உங்க கூட இருந்தேன்டா, நல்லா இருங்க, நான் செஞ்சதை விட பல மடங்கு செய்யுங்க, தோத்திரம் போறேன், கண்ணை மூடி சிரிச்சுக்கிட்டே பரலோகம் போகிற அந்த பாக்கியம் எனக்கு இருக்கணும்னு சொல்றவங்க இருந்தா ஒரு அழுல சொல்ல மாட்டீங்களா? நாளா பிரிச்சு வாழ்க்கையை பார்த்து கொண்டு உங்க கையில் கர்த்தர் தந்த ஊழியம், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பவுல் என்ன சொன்னார்னா, நாட்கள் பொல்லாததாய் இருப்பதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். பிகாஸ் டேஸ் ஆர் வெரி ஈவில். என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒண்ணுமே புரியல. மக்கள் எங்க போறாங்க, கிறிஸ்தவங்க எங்க சரிறாங்க, ஒன்னும் புரியாது இந்த காலத்தில். ஆமென். எது வந்தாலும்
எதுன்னு தெரியாம அதன் பின்னே ஓடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது உங்களை உற்சாகப்படுத்தின கர்த்தர் உங்களுக்கு பகுத்தறிவை தருவாராக, ஞானத்தை தருவாராக, அறிவை தருவாராக. எதை தேர்ந்தெடுக்கணும், எதை தேர்ந்தெடுக்க கூடாது என்ற அறிவு கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இல்லையா? சொல்ல மாட்டீங்க. எங்க ஊர்ல, எங்க கேரளாவில் நான் சின்ன பையனா இருக்கும்போது போயிருக்கேன். நான் பிறந்தது ஆவடியில், 61 வருஷம் அந்த மண்ணின் மைந்தன். ஆனால் ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் பஸ்ஸு கார்லாம் ஒன்றுமே கிடையாது. காலையில் ஒரு பஸ் வரும், சாயங்காலம் ஒரு பஸ் வரும். இந்த இலை உதிரும் காலத்தில் இலையெல்லாம் விழுந்து காஞ்சி போய் கிடக்கும். அந்த பஸ் வந்துச்சுன்னா அங்கே வர சத்தம் இங்கே கேட்கும். அந்த பஸ்ஸு போகும்போது இந்த இலைங்கெல்லாம் இருக்குது பாருங்க, பின்னாடியே டான்ஸ் ஆடிட்டே ஓடும். கொஞ்சம் தூரம் ஓடும், அப்புறம் அங்கே கிடக்கும். அதோட ஆடி சாயங்காலம் வந்து அந்த பஸ், இந்த மாதிரி வர்ற பஸ் பின்னாடிலாம் ஓடாதீங்க. என்ன சொன்னீங்க பாஸ்டர்? ஏதோ ஒன்று சொல்லியிருக்கேன், அறிவுள்ளவர்கள் கேட்பார்களாக. வேற திறந்து நான் சொல்ல முடியாது பாருங்க. இல்லையா? சொல்லுங்களேன். நான் பஸ்ஸை தானே சொன்னேன், நான். நீங்க ஏன் என்ன மாட்டி விடுறீங்க? நல்ல விஷயங்களுக்காக நான் எப்பவுமே நன்றி சொல்றேன். ஆமென். பட் கடவுள் திருச்சபைக்கு பகுத்தறிவை கொடுப்பாராக, டிசர்ன்மெண்ட் கொடுப்பாராக, ஞானத்தை கொடுப்பாராக. உணர்வின்படி நடக்காமல் விசுவாசத்தில் நடவுங்கள். உங்க கண்கள் சொல்லுகிறது பூமி வெட்டாந்தரையாச்சு, தண்ணி வற்றியாச்சு, பூமி காஞ்சாச்சுன்னு உங்க கண்ணு சொல்லும் போதும் கண்ணு சொல்றதை கேட்காம கர்த்தர் சொல்றதுக்காய் காத்திருங்கள். சொல்ல மாட்டீங்களே? இல்லங்க, எல்லாம் வெட்டாந்தர குதி, கதவை தர, எல்லாம் வெளியே வா, எழுப்பம்பாடு வா, பண்ணி வா, குதி அப்படின்னு சொன்னாரா நோவா? இல்லங்க, உள்ள ஏற சொன்னவர் வெளியே போவ சொல்லுவார். அது வரைக்கும் என் கண்ணு சொல்றதை நான் கேட்க மாட்டேன், வார்த்தை சொல்வதை தான் நான் கேட்பேன். ஹல்லேலூயா. சோ பவுல் சொன்னார், உங்க காலத்தை பிரயோஜனம். இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? பகல் காலம் இருக்கும் மட்டும் உங்கள் சேவையை செய்யுங்கள், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரலாம் அப்படின்னு சொன்னாரா? இல்ல, வருகிறது. அப்படின்னா நீங்க செயல்படக்கூடாத ஒரு காலம் விரைந்து வரும். இன்னைக்கு நல்ல காலம். இன்னைக்கு உங்க நேரத்தை புரிந்து கொண்டு அது நேரத்தின் நீல மகளத்தோடு நீங்கள் நடந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். ஆமென். நேரம் புரிந்து செயல்படுவேன் சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஒரு மனிதனும் சாக கிடக்கும் போது, மரணத்தினுடைய விளிம்பில் அமர்ந்து கிடக்கும் போது எல்லாரும் சுட்டி ஐயோ எங்க அப்பா சாவறாருன்னு சொல்லும்போது, எந்த அப்பனும் எனக்கு ஒரு BMW கொடு, எனக்கு ஒரு 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 லெக்ஸஸ் கார் கொடு, எனக்கு ஒரு 3 மாடி வீடு கொடுன்னு கேட்பாங்க. சாவ கிடக்கிற எந்த மனுஷனும் கர்த்தர்கிட்ட பொருளை கேட்க மாட்டான், காரை கேட்க மாட்டான், வீடை கேட்க மாட்டான், நிலத்தை கேட்க மாட்டான். ஒண்ணு மட்டும் தான் கேட்பான், எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுச கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. எசேக்கியா கேட்டார், கர்த்தாவே நான் உத்தமனாய் நடந்து வந்தேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் ஜீவன் தாங்கன்னு கேட்டார். கர்த்தர் 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். காலம் இழந்து வந்த உங்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு காலத்தை தருவாராக. இனி உள்ள காலத்தையாவது கர்த்தருக்காய் பயன்படுத்துங்கள், வெற்றி நிச்சயம். அதோட நான் நிறுத்தல, விடுதலை சத்தியம். ஆமென். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பைபிளில் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எப்போ முடிக்கணும்லாம் பாஸ்டர் அருண் என்கிட்ட சொல்லலை, மோசே ஐயாவும் சொல்ல, அதனால நான் 3 மணிக்கு தான் முடிப்பேன். இந்த ஆமீன்ல நீங்கள் சொல்லுங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு போங்க பாஸ்டர் அப்படின்னு. ஓகே. யோவேல் 2:25 இப்படி சொல்லுது. ஜோவேல் 2:25, I will restore to you the years that the locust hath eaten. வெட்டுக்கிளிகள் புசித்த வருஷத்தை, வெட்டுக்கிளிகள், கேங்கர் வேர்ம், கேட்டர்பில்லர், கொட்டாங்குச்சி, என்னென்னமோ பூச்சி எல்லாம் புசித்து நான் அனுப்பின பெரிய சேனை உங்களை அழிச்சதே, அந்த அழிவின் வருஷங்களை அப்படின்றார். அந்த வருஷங்களை எல்லாரும் வருஷம்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? திரும்ப தருவேன்றார். சீமான் சொன்னது உங்களுக்கு சொல்றேன், வாய்ப்பில்லை ராஜா. வருஷங்களை திருப்பவே முடியாதுங்க. 25 போயிடுச்சுக்கு திரும்ப நீங்க 26க்கு 25க்கு போக முடியுமாங்க? வாய்ப்பே இல்லை. வாழ்க்கையில் வருஷத்தை வீணாக்கி, வயசை வீணாக்கி ஒரு தூரம் வந்துட்டீங்கன்னா திரும்ப நீங்க போய் எதுவுமே சாதிக்க முடியாது. முடிஞ்சது முடிஞ்சது, போனது போனது. இனிதான் உள்ளது தான் உங்ககிட்ட இருக்கே தவிர போனது ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் நாளும் நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கர்த்தர் நித்தியத்தில் வாழ்கிறார். உங்களுக்கு அதன் வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன். நேரத்தில் வாழ்றோன்னா நீங்கள் இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது, இந்த நேரத்தில் தான் இருக்க முடியும். உங்கள் கிளாக்கில் என்ன டைமோ அது மட்டும்தான் உங்கள் டைம். இல்லை நான் அவசரப்பட்டு 10 வருஷம் தள்ளி எதிர்காலம் போகிறேன், நீங்கள் போக முடியாது. நான் 10 வருஷம் பின்னாடி போனேன், நீங்கள் போக முடியாது. ஏன்னா நீங்கள் நேரத்தில் வாழுகிறீர்கள். என் ஆண்டவர் நேரத்தில் வாழலை, என் ஆண்டவர் நேரத்துக்கு வெளியில் நித்தியத்தில் வாழுகிறார். அவருக்கு இங்கேயும் போகலாம் அங்கேயும் போகலாம், நீங்கள் நானும் போக முடியாது. புரிஞ்சவங்க இருந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். we are living in time. ஸோ காலங்கள் அவ்வளோ விலையேற பெற்றது. அதனால தான் நமக்கு சொல்லுவாங்க his life time, லைஃபே டைமு தான். ஆமேன். ஸோ இழந்து போன வருஷத்தை நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? எனக்கு அது புரியவே இல்லை. அது எப்படி ஆண்டவரே? நீங்கள் போய் பண்ணலாம்,
நீங்கள் 70 வருஷம் செய்ய வேண்டிய திராட்சை ரசத்தை 7 வினாடியில் செய்யலைன்னா நீங்கள் 70 வருஷம் திரும்ப போய் திராட்சை மரத்தை நட்டு அதில் இருக்கிற திராட்சையை பிடுங்கி அதை நீங்கள் மதுவாலையில் மிதித்து அதை ரசமாக்கி அதை ஃபெர்மெண்ட் பண்ணி 70 வருஷம் வைனை கொண்டு வந்து 7 வினாடியில் கொடுப்பதற்கு உம்மால கூடுமேனா நீ நேரத்துக்கு வெளியே இருக்கிறீ, நான் நேரத்துக்குள்ளே இருக்கிறேன், நான் 70 வருஷம் திரும்ப போக முடியாது. ஆனால் யோவேல் சொல்கிறாரு, நீ இழந்து போன வருஷத்தை கூட நான் உனக்கு என்ன செய்வேன், திரும்ப தரேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் 25 வருஷம் வீணாக்கி வந்திருக்கலாங்க, ஆனால் கையை உயர்த்தி அவர்கிட்ட நீங்கள் சரணடைந்து, கர்த்தாவே நான் இழந்து தான் வந்துட்டேன், நான் மனம் திரும்புகிறேன், என்னை மன்னியும், என்னை இனியாவது தூக்கி நிறுத்துங்க, உண்மையான உள்ளத்தோடு சேவையில் வந்து நின்றீங்கன்னா 25 வருஷத்தில் சாதிக்காத ஆண்டவர் நினைச்சா உங்களை கொண்டு 2.5 வருஷத்தில் சாதிக்கையும் தேவனால கூடும். இந்த விசுவாசமான அல்லேலியாக்காய் நன்றி. உங்கள் அல்லேலியா விட நான் நல்லா தான் பேசிட்டு இருக்கேன், அதனால நல்ல ஒரு அல்லேலியா சொல்லிடுங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களாங்க? நான் எங்கே போனாலும் என் மீட்டிங் முடிஞ்சிச்சுன்னா எங்கேயுமே நிற்க மாட்டேன், அடுத்தது கார் ஏறுவேன், ஸ்டாஃப் கூட வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த வாரம் மட்டும் 7 சர்வீஸில் பேசணும். இங்கே வந்து ஒரு செய்தியை பேசிட்டு இதே செய்தியை நான் போய் நாளைக்கு மவுண்ட் ரோட்டில் பேசிடுவேன், அதே செய்தியை குமணஞ்சாவடியில் பேசிடுவேன். ஏன்னா வேறு பாஸ்டர்கள், வேறு ஜனங்கள். ஆனால் எங்கள் சர்ச்சில் ஒரு சபை ஒரு சர்மனை ரிப்பீட் பண்ணாலே மொத்த பொம்பளை தலையும் கீழே போயிடும். அப்படின்னா என்ன சொல்கிறேன், அவர் தான் ஏற்கனவே பேசிட்டார்ல அதை. ஸோ ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் அ நியூ சர்மன் எவ்ரி வீக். கமெண்ட் சொல்ல மாட்டிங்களா? வாரம் 4 சர்மனை. ஏதாவது இந்த காக்கா போய் புழுக்களை திருடிட்டு வந்து காக்க குஞ்சு வாயில் போடுற மாதிரி எல்லா சண்டே வந்து ஆண் என்னை பார்த்துட்டு இருக்கும் பாரு, அங்கே வந்து கலங்காதே மகளே அப்படின்னு சொன்னாங்க. வேகாது. ஆமேன்னு சொல்ல மாட்டேன். யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். ஆமேன். எத்தனை பேர் கர்த்தர்கிட்ட வருஷங்களை திரும்ப கேட்குறீங்க? உங்கள் முன்னாடி எத்தனை வருஷம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க, இன்று தொடங்குங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த டிசம்பர் 31 நீங்கள் ஒரு பலத்த சாட்சி எழுதி முடிக்கணும். ஏதாவது ஒன்றை நீங்கள் எழுந்து சாதிக்க வேண்டும். ஏன்னா டைம் இஸ் அன் ஈக்குவலைசர். என் வாட்சில் 12:10, எங்கள் பாஸ்டர் ஐயா வாட்சிலையும் 12:10, ஐயா வாட்சிலையும் 12:10, ஐயா வாட்சிலையும் 12:10, கீபோர்டு வாசிக்கிற வாட்சிலையும் 12:10, அதானி வாட்சிலையும் 12:10, அம்பானி வாட்சிலையும் 12:10, மோடி அவர்கள் வாட்சிலையும் 12:10, விஜய் வாட்சிலையும் 12:10. அப்படின்னா என்ன தான் டைம்? யாருக்குமே கடவுள் இவர் பெரியவர் சின்னவர்னு கொஞ்சம் கூட்டியெல்லாம் கொடுக்கல, எல்லாருக்கும் ஒரே நேரம். அந்த ஒரே நேரத்தில் வாழுகிற சிலர் உயர்கிறார்கள், சிலர் தாழுகிறார்கள். காரணம், யார் காலத்தை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் உயர்ந்து நிற்பார்கள். நான் கர்த்தருக்காக எழுந்து வாழ்வேன்னு சொல்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லிடுங்க பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு காரில் போகிறேன், ஒரு பிரிட்ஜு கீழே ஒரு மனிதன் படுத்து கிடந்தார். மனதுருக்கம் எனக்கும் இருக்குது சில நேரம். ஸோ என் காரில் இருந்த ஒரு ஃபுட் பேக்கெட்டும் ஒரு பிளாங்கெட்டும் அவர்கிட்ட கொடுத்துட்டு, பார்த்தா நல்ல தாடியெல்லாம் வளர்த்து வயசான ஆள், அப்படியே கஷ்டமாக படுத்திருந்தார். ஏதோ கேட்டேன், அவர் ஒன்றும் பேசலை. சரி கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்ப்போன்னு போகும்போது என் அறிவு எனக்கு சொல்லுகிறது, இந்த 80 வயசில் பிரிட்ஜுக்கு கீழே மனைவி இல்லாமல், துணை இல்லாமல், பிள்ளை இல்லாமல், குழந்தைங்க இல்லாமல், செல்வம் இல்லாமல் ஏன் இந்த பிரிட்ஜுக்கு கீழே இந்த மனுஷன் படுத்து கிடக்கிறான் என்று என் அறிவு எனக்கு சொல்லியது. தன் வாலிபத்தை வீணாக்கின மனுஷனுடைய முடிவு பிரிட்ஜு கீழே போயிடுச்சு. அந்த மனுஷன் ஒரு ஏழை குடும்பத்தில் கூட பிறந்திருக்கலாம், ஆனால் தன் வாலிபத்தை வீணாக்காமல் நான் சொன்ன 3 ஸ்டேஜை பயன்படுத்தியிருந்தா இன்னைக்கு அவர் பிரிட்ஜு கீழே இருந்திருக்க மாட்டார், நல்ல ஒரு வீட்டில் மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்திருப்பார். இல்லையா? சொல்ல மாட்டீங்க நீங்கள். பக்கம் சொல்ல காலம் ரொம்ப விலையேற பெற்றதுங்க அப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு கை கொடுத்து, அம்மா காலம் ரொம்ப விலையேற பெற்றதம்மா. சொல்ல மாட்டீங்கன்னு தெரியுது, அதனால் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். டைம் இஸ் ஸோ பவர்ஃபுல், டைம் இஸ் ஸோ கிரேட். உங்கள் காலம் மீண்டும் உதித்து வரும். ஒரு பையன் +2 எக்ஸாம் எழுத போகிறான், ஓடி வந்தான் என்கிட்ட. என்னடான்னு கேட்டேன். ஜம்ப் பண்ணுங்க பாஸ்டர், படபடப்பாக வேர்க்கிறான். டேய் என்ன ஜம்ப் பண்ணுங்க சீக்கிரம் அப்படின்னா. என்னடா விஷயம் சொல்கிறா? 3 நாளில் +2 பாஸ்டர் அப்படின்னா. எத்தனை நாளுங்க? புரிஞ்சுது எனக்கு. அப்படின்னா தலைவர் படிக்காமலே வந்திருக்கிறார். இப்போ 3 நாளில் எதையாவது படிச்சு கிழிச்சு உருட்டி கிழிச்சு பிட் அடிச்சு பாஸ் ஆகிடணும். அதுக்கு நான் ஜெபம் பண்ணணும். நான் கேட்டேன், ஏண்டா சரியாக படிக்கலையா? முட்டிக்கால் டப்புன்னு முட்டிக்காலில் விழுந்துட்டான். படிக்கவே இல்லை பாஸ்டர், ஜாலியாக ஃப்ரெண்டுக்கு கூட சுற்றினேன், எல்லா கலாட்டாம் பண்ணேன். இப்போ எக்ஸாம் வந்துச்சு, வாழணும், எல்லா பிள்ளைங்கள மாதிரி நானும் உயரணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நான் ஃபெயில் ஆகிடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. நான் சரி கர்த்தாவேன்னு அவன் கையை பூச்சி. அப்படி இல்லை, நல்லா ஜெபம் பண்ணான். நல்லா ஜெபம் பண்ணாலும்
நல்லா ஜெபம் பண்ணனாலும் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்துட்டீங்கன்னா ஒரு நேரத்துக்கு பின்னாடி கடவுளுடைய காருண்யம் மட்டும்தாங்க உதவியாக இருக்கும். ஜெபம் பண்ண அவனுக்கு என் கண்ணிலே கண்ணீர் வந்துச்சு. அன்னைக்கு ஜெபம் பண்ண கடவுள் கிருபையில் 68-70% வாங்கி பாஸ் ஆகிட்டான். எப்படியோ பிட் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கடவுள் அதற்கு உதவி செய்திருப்பாரோ. He finished his +2. Amen. Time is so powerful. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு காலத்துக்கு பின்னாடி ஒரு காலம் செஞ்ச பலனும் செய்யக்கூடிய திறனும் செய்யக்கூடிய ஆட்களும் சூழ்நிலைகள் சாதகமில்லாத ஒரு காலம் நமக்கு வந்துடும். அன்னைக்கு தேக்க நிலை அடைஞ்சு இதுதான் முடிவென்ற நிலைக்கு நம்ம வந்துடுவோம். அது வர்றதுக்கு முன்னாடி காலம் இனி ரொம்ப செல்லாது. எத்தனை நாள் நம்ம உயிரோடு இருக்கிறோம் என்பது கர்த்தரை சார்ந்தது. வேஷ்டியை மடித்து கட்டுங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? விசுவாசத்தில் எழுந்துருங்க. தேவ அறிக்கையோடு கூட நில்லுங்க. இருக்கிற பலத்தோட போங்க. முடிவின் நேரம் கூட நீங்கள் சோரவே கூடாது. இன்னும் நான் சாகிறதுக்கு 2 மாதம்தான் எனக்கு உண்டு என தெரிஞ்சு ரோமாபுரியில் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்ட, அதாவது அவருடைய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பின்னாடியும் தன் திருச்சபைக்கு எழுதும்போது திமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். திமோத்தேயோ, நீ என்னை ரோமாபுரியில் வந்து சந்திக்க வேண்டும். நீ என்னை சந்திக்க வரும்போது ஜான் மார்க்கை அழைத்து கொண்டு வா. ஜான் மார்க்கு மட்டுமல்ல, வரும்போது என்னுடைய புத்தகங்கள், என்னுடைய க்ளோக், என்னுடைய பார்ச்மெண்ட்ஸ் எல்லாம் விடுங்க. க்ளோக்கு பார்ச்மெண்ட் விடுங்க, அந்த சுருட்களையும் புத்தகங்களையும் கொண்டு வா என்று சொல்வதற்கு என்னங்க காரணம்? 2 மாதத்தில் சாவ போகிறவர் அமேன் சொல்ல மாட்டிங்களா? இனி நான் சபைகளுக்கு போய் என் சுவிசேஷத்தையோ அறிவுரைகளையோ சொல்ல எனக்கு வாய்ப்பில்லாமல் போனால் பரவாயில்ல, 2 மாதம் இருக்கு இல்லையா, அந்த 2 மாதத்தில் சபைகளுக்கு கடிதத்தையாவது எழுதி வைத்து போகிறேன் என்று தன் கடைசி நேரம் வரைக்கும் உழைக்கிறவராயிருந்தார். அவர்தான் கடைசி 2 மாதத்துக்கு முன்னாடி எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நல்லவர் அல்ல சொல்ல மாட்டீங்களாங்க? டைம் இஸ் அன் ஈக்குவலைசர். அதை பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் நீங்கள் பயன்படுத்துவீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை வெற்றியோடு நடத்துவார். இன்னைக்கு நான் ஆவியில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேகத்தை தருவாராக, ஒரு அர்ஜென்சி தருவாராக. அந்த பையன் ஓடி வந்து கலங்கி நின்றது போல, கர்த்தாவே காலங்கள் வந்துட்டேன், இன்னும் 3 நாள் என் +2 எக்ஸாம் இருக்கு, நீர் எனக்கு உதவி செய்வீராக. இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய மட்டுப்படுத்தும் கூட்டுகளை உடைப்பாராக. எல்லா சிறையிருப்பும் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு தெரிக்கட்டும். கண்ணி தெரித்தது குருவி தப்பிட்டுன்னு இன்னைக்கு நீங்க பறக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்களை அழுத்தி வைக்கிற எல்லா அழுத்தங்களும் இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு எடுபட்டு போவதாக. நல்ல ஒரு ஆமீன் சொல்லிடுங்க. இந்த பெரிய மரம் 25 அடி 20 அடி உயர வேண்டிய மரம், நான் செடி கடைக்கு போறேன், 20 அடி உயரத்தில் வளர வேண்டிய அவ்வளோ பெரிய மரத்தை பிளாஸ்டிக் கவர்ல வச்சிருக்காங்க. புரியவே இல்லை உங்களுக்கு? 20 அடி உயரம், 4 அடி அகலத்தில் வளர வேண்டிய மரத்தை எதில் வச்சிருக்காங்க? பிளாஸ்டிக் கவர்ல. நான் என்ன மரம்னு கேட்டேன். மரத்தின் பேரை சொன்னார், கனியின் பேரை சொன்னார். இவ்வளோ உயரம் போகும், இவ்வளோ அகலம் வரும், அது அப்படியே வளரும் இப்படினார். அப்போ இது எங்கே இருக்குது? இப்போ பிளாஸ்டிக் கவர். என் சத்தத்தை கேட்கிற நிறைய ஊழியர்களே, நீங்களே உங்களை தரம் தாழ்த்தி, நீங்களே உங்களை இல்லாமல் ஆக்கி, நீங்களே உங்களை குறைச்சி, ஆமேன், பிளாஸ்டிக் பேப்பர் லெவல் உட்காந்துருக்கீங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த பேப்பர் கிழிவதாக. கடவுள் உங்களை எந்த மண்ணில் விதைக்கணுமோ அங்கே விதைப்பாராக. எங்கே நீங்க பூத்து குலுங்கணுமோ குலுங்குவீராக. எழுந்து ஒரு தூரம் பிரகாசிக்கிற ஆற்றலை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். அழைப்பு பெற்றவங்கெல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. ஒரு கழுதைய ஒரு மரத்துல கட்டி, ஆமேன், அது பக்கத்துல ஒரு கழுதை நிக்க, இயேசு சொல்றார், அந்த கழுதை அழுத்து கொண்டு வான்னு சொல்றார். இவன் போறாங்க, போய் 2 பேர் கேட்கிறான், அந்த கழுதை எனக்கு வேணுன்றார். அவன் விட மாட்டேன்றான். ஆண்டவர் சொன்னார், அவங்க விட மாட்டேன்னு சொன்னா நான் சொன்னேன்னு சொல்லு, விடுவாங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு சொல்றாங்க, விட மாட்டேன்னு உங்களை கட்டி வச்சிருக்கிற கயிறுகளும் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் பிடுங்கப்படுவதா. இப்படி சொல்லட்டுமா? அந்த கழுதையை சொல்றேன், ஆமேன், அந்த கழுதையை சொல்றேன், நீ அந்த மரத்தில் கட்டி இருக்கிற வரைக்கும் நீ அந்த மரத்தை சுத்தி ஹீஹா தான் சொல்ல முடியுமே தவிர அதை தாண்டின ஒரு வாழ்வு உனக்கு கிடையாது. ஆனா உன்னை அழைக்க வராரே ஒருத்தர், உனக்கு அழைப்பை தந்தாரே ஒருத்தர், அவர் உன்னை அந்த மரத்துல பார்க்கல, உன்னை எருசலேமின் வெற்றி பவனியில் பார்க்கிறார். இல்லையா? சொல்ல மாட்டீங்களே? உன்னை வெற்றி பவனியில பார்க்கிறார். அந்த கழுதையின் எதிர்காலம் அந்த மரம் அல்ல, அந்த கழுதையின் எதிர்காலம் எருசலேமில் இயேசுவை சுமந்து கொண்டு போகிற ராஜபவனின் கழுதையாக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இன்னைக்கு பிளாஸ்டிக் பேப்பர் கிளியட்டும். ஆமீன் சொல்ல முடிச்சிட்டேன். கண்ணி தெரிக்கட்டும்.
அஸ்திபாரங்கள் அசையட்டும். சில விஷயங்களை கர்த்தர் குலுக்கட்டும். நீங்கள் எழுந்து ஒரு தூரம் வருவீர்களாக. அடுத்த வருஷம் நான் இந்த வழியா வருவேன். அன்னைக்கு நீங்க என்கிட்ட சொல்லணும், ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு வருஷத்துல முடிச்சிட்டேன் பாஸ்டர்னு. நான் சொல்ற வார்த்தைக்குள்ள ஒரு ஆமேன். அந்த சர்ச்சை கட்டி முடிச்சிருங்க, அந்த மங்களத்தை முடிச்சிருங்க, அந்த ஊழியத்தை முடிங்க, அந்த செல்வ மகத்துவத்தை முடிங்க. எதெல்லாம் உங்க கையில தந்தாரோ முழு பலத்தோடு செய்யுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸோ இன்னொன்று சொல்லிட்டு என் வார்த்தை முடிச்சிடறேன், நேரமாயிடுச்சு. காலம் கடந்து வந்துட்டோம். இப்போ எனக்கு வயசு 61. முன்னாடி இருந்த பெலன் என்கிட்ட இல்லை, இருக்கு. நான் இப்பயும் சின்ன பையனாக தான் இருக்கேன், அது வேற விஷயம். பட் 61 இருக்கோமா, கொஞ்சம் முன்னாடி அளவுக்கு என்னால் முடியல. அதனால தான் டேட்டெல்லாம் கேட்க வரும்போது ஐயா எல்லா டேட்டும் ஃபுல் சாரி. ஏன்னா உண்மை அதுதான். முன்னாடிலாம் அழுத்தி கொடுப்பேன். காலையில் ஒன்று, மாலையில் ஒன்று, மதியானம் ஒன்று, ஒரே நாள் 5 மீட்டிங். வாய்ப்பில்லை ராஜா, வயசாகிருக்கு. பட் காலம் கடந்து வந்த பின்னாடி இப்படி வச்சுக்கலாமா, மெஸ்ஸி ரொனால்டோலாம் ஃபுட்பாலில் கோல் அடிக்கிறாங்க, அப்படி ஓடி போய் அடிக்கிறாங்க. என்ன பார்க்கும்போது எனக்கும் அடிக்கணும்னு தோணுது. ஆனால் 61 நினச்சி என்ன பிரயோஜனம் சொல்லுங்களேன்? 61 நினச்சதா சாதிக்க முடியுமா? ரொனால்டோ கிட்ட கேட்டால் எப்படா நீ தொடங்கினா 6 வயசில் தொடங்கினேன்றான். 6 தொடங்கினவன் 35 அடிக்கிறான் கோலு. 61 நினச்சா நீங்கள் கோல் அடிக்க போகிறது இல்லை என்பது தான் உண்மை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போ முடிக்கிறேன், செய்தி ஆழமாக கேட்கணும். இப்போ எனக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. காலம் கடந்து வந்த பின்னாடியும் நீங்கள் அழைச்ச உங்கள் அழைப்பை நான் நிறைவேற்றணும்னா எனக்கு ஒன்று தேவை ஆண்டவரே. அது ஒன்று தான், நீங்கள் எனக்கு வேகம் தரணும். 40 வருஷம் நான் பண்ண ஊழியத்தை விட அடுத்த 10 வருஷத்தில் என் ஊழியத்தின் மேலே கிருபை வைங்க, தயவை வைங்க, வல்லமை வைங்க. இது இனி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஒரே ஒரு ஜெபம் தான் நான் கேட்குறேன். உங்கள் கரம் என் மேலே வைங்களேன். என் சத்துருக்கள் உம்மை காணட்டும். தேவரீர் எழுந்தருளுவீராக. என் சத்துருக்கள் சிதறுண்டு போகட்டும். உங்கள் சத்துருக்கள் சிதறுண்டு போகட்டும். எத்தனை நீங்கள் நம்புறீங்க? கர்த்தர் கரம் சொல்லுவாங்களே, எங்கள் ராஜா கையை வச்சா நல்லா தான் இருக்கும். கர்த்தர் கரம் உங்கள் மேலே வரட்டும். முடிக்கிறேன். எலியா ஆகாபை பார்த்து சொல்றார், மழை வரப்போகுது, மேகங்கள் தோன்றியாச்சு, அறையை பூட்டி குதிரை எடுத்துக்கொண்டு ரதத்தை எடுத்துக்கொண்டு எங்கே போ, ஜெஸ்ரேலின் வாசலுக்கு போன்னு சொல்கிறார். அவர் ரதங்கள் என்ன குதிரைகள், அரேபியன் குதிரைகள். நான் நினைக்கிறேன் 4, 5, 6 குதிரைகள் அவ்வளோ வேகத்தில் ரதத்தை இழுக்கும். ரதத்து மேலே ஆகாப் ராஜா அப்படி நிற்கிறார். என்ன தோற்றம், என்ன ராஜரிகம், என்ன கோட்டு, என்ன சூட்டு, என்ன வெயிட்டு. எலியா அவன் சொல்ல மாட்டீங்களா, நீ சீக்கிரம் போ, மழை உன்னை நிறுத்துவதற்கு முன்பு ஜெஸ்ரேல் வாசலில் போய் சேரு அப்படின்றார். எலியாவுக்கு ரதமும் இல்லை, அரேபியன் குதிரையும் இல்லை, ராஜரிகமும் இல்லை, பெரிய தோற்றமும் இல்லை, பந்தாவும் இல்லை, ஆளும் இல்லை, பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கச்சை. கர்த்தர் 40 நாள் கொடுத்த தண்ணியும் சாப்பாடும். இடுப்பில் கட்டுகிறார் கச்சையை. பாட்டா ஷூவும் இல்லை, நைக்கே ஷூவும் இல்லை, மொச்சியும் இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வெறும் காலில் ஒரு பயணத்தை தொடங்குகிறார். பார்ப்பதற்கு வெற்றி பெறக்கூடிய எந்த காட்சியும் எலியாவை கண்டா இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுகிறது கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்தது. இன்னைக்கு நான் முடிக்கிறேங்க. உங்க ஒவ்வொருவருடைய ஊழியத்தின் மேலும் கர்த்தர் கரம் வந்து அமருவதாக. எத்தனை பேர் என் கூட சொல்வீங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உன் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் வழிந்தோடும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பலத்தவர் அல்லேலூயா. 3 முறை சொல்வேன். ஆமென் சொல்லுங்க. முடிச்சேன். கர்த்தர் கரம் உங்க மேல, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உன் கரங்களை பிடித்து உனக்கு சொல்வது என்னவென்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் உங்களை வேகப்படுத்துவாராக. 50 வருஷம் சாதிக்காதது அடுத்த 5 வருஷம் நீங்க முடிக்கிறீங்க. அதை கட்டி முடிக்கிறீங்க. இந்த ஊழியத்தை செஞ்சு முடிக்கிறீங்க. அந்த சுவிசேஷ பயணத்தை முடிக்கிறீங்க. ஹல்லேலூயா.
இவர் போறார், பயங்கர குதிரை மேல போறார், தூசி பறக்குது, பிளாக் கேட் செக்யூரிட்டி ஆச்சு பூச்சின் போது எலியா சாதாரண ஒரு கச்சை கட்டி கொண்டு வெறும் காலில் ஓடுகிறார். ஆமென். பைபிள் சொன்னதை சொல்லி முடிக்கிறேன். அவங்களுக்கு இருந்த எதுவும் எலியாவுக்கு இல்லை, எலியாவுக்கு இருந்ததெல்லாம் ஒன்றுதான், கர்த்தர் கரம் எலியா மேல இருந்துச்சு. ஆனால் ஜெஸ்ரயேல் வாசலில் சேர வேண்டிய நேரம் வந்தபோது ரதங்கள் வருவதற்கு முன்பாகவே எலியா போய் சேர்ந்து விட்டாருங்க. காரணம் கர்த்தர் கொடுத்த வேகம், கர்த்தர் கொடுத்த வேகம். கையை வலது கை மேல உயர்த்தும் போது இயேசுவின் நாமத்தில் இன்று காலையில இந்த ஊழியர் கூடையில் இருக்கிற பாஸ்டர்மார்களுக்காய், அம்மாமார்களுக்காய், அவங்க சந்ததிகளுக்காய், அவங்க சபைக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எத்தனையோ வருஷம் இல்லாத ஒரு வேகம் இந்த ஜூன் மாதம் தொடங்கி டிசம்பர் வரைக்கும் ஊழியத்தில் கிருபை, ஊழியத்தில் வல்லமை, ஊழியத்தில் அபிஷேகம். பேய்கள் ஓடட்டும், நோய்கள் தீரட்டும், பெதஸ்தாக்கள் கலங்கட்டும், ஆற்றலை கொடுப்பீராக, ஆத்துமாக்கள் திரளாய் வரட்டும், அஸ்திபாரங்கள் குலுங்கட்டும். நல்ல கையை தட்டி வராமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்க கூட இருந்து எல்லா வெற்றியோடும் உங்களை நடத்துவார் என்று சொல்லி நம் அத்தனை பேரும் ஒரு நாள் நம்ம கம்பீரமான சாட்சியை பவுலோடு சேர்ந்து சொல்ல வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடுவேன், ஓட்டத்தை முடிப்பேன், ஜீவக்கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன், விசுவாசத்தை காத்துக்கொள்வேன், வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். அல்லேலூயா.